அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து இவர் வந்து கதை சொல்கிறது, கட்டுரையை பற்றி சொல்கிறது, புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுன்னு பல இடத்துல பார்த்துருப்போம். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லக்கூடியவர். அவர் எது சொன்னாலுமே அதை வந்து அழகாக கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல வல்லவர். அவர் தான் வந்து நம்ம பாலாஜி அண்ணன். அவர் வந்து இப்போ கண்மணி ராஜா முகமது சிறுகதைலாம் இது பண்ணவர். சரி, நான் வாங்கண்ணா. வணக்கம் எல்லாருக்கும். மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம், நடத்துகிறோம். அதுக்கு தொடர்ந்து நீங்கள் எல்லாம் வர்றீங்க, அதனால் இது நடக்குது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. கேலக்ஸியின் கதைப்போமா, கேலக்ஸி கலை இலக்கிய குழுமத்தின் கதைப்போமா, இதுதான் நம்ம நிகழ்ச்சியின் தலைப்பு. ஆனால் ஆண்டுக்கு மேலே நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்ச்சியை ஓராண்டாக ஒருத்தர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஒரு தடவையாவது நம்ம குழுமத்தின் பேரையோ நிகழ்ச்சியின் பேரையோ சரியாக சொல்லிடுவார் நானும் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் அடுத்த முறையாவது செய்கிறாரா அப்படின்னு. மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கதை வந்து பாதாளக்கரண்டி. இந்த நூலோட தலைப்பு. இந்த நூலில் இருக்கிற ஒரு சிறுகதையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். சிறுகதையின் தலைப்பு பாவக்கூத்து. கண்மணி ராஜா முகமது திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா. தமிழ், கன்னடம், மலையாளத்தில் 30 படங்களுக்கு மேலே வேலை செஞ்சுருக்காரு. சன் டிவியில் ஒரு தொடர் இயக்கியிருக்கிறாரு. எங்கள் ஊரை சேர்ந்தவர் கண்மணி ராஜா முகமது. ஒரு சினிமா உலகம் நன்கறிந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய சிறுகதை தொகுப்பு. இந்த முதல்ல நான் அந்த சினிமா பின்புலம்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த சிறுகதையை வாசிக்கும்போது இந்த நூலை நான் இங்கே கொண்டு வர போகிறேன். அந்த பிறகு நம்ம குடும்பத்தின் புத்தக பூங்கால வைப்போம், வாங்கி வாசித்து பாருங்கள். கதை தொடங்கும் போதே இப்போ இயக்குனருக்கு கதாசிரியர்கள் கதை சொல்லுவாங்க, இல்லை இயக்குனர் ப்ரொடியூசருக்கு கதை சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி தான் அந்த கதை காட்சி அமைப்பு நமக்கு தெரியுது. ஒரு கிராமம்னு உள்ள போது புழுதி படர்ந்த சாலை, புழுதி பறக்குது சாலை. ஒரு கிராமத்தில் புழுதி பறக்குது அப்படின்னா மழை தண்ணியே காணாம், அப்படி இருக்கிற ஒரு கிராமம். அந்த சாலையில் புழுதி பறக்குது. ஓய்ந்து கிடக்கிற மாட்டு வண்டியில் குடஞ்சாச்சு பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்குங்க. மாட்டு வண்டி பயன்பாட்டிலே இல்லை. மாட்டு வண்டி பயன்பாடே இல்லாத அளவுக்கு விவசாயம் பொய்த்து போய் அந்த கிராமம் ஒரு வறுமை நிலையில் இருக்குது. இந்த முதல் 2 வரியிலேயே இந்த கிராமத்துடைய சூழ்நிலையை நமக்கு தெரிய வச்சிடுறாரு. அதற்கடுத்து அந்த ஊர் மக்களுடைய நிலைமையை சொல்லணும் இல்லையா, அடுத்து அந்த ஊர் மக்களுடைய நிலைமையை சொல்கிறதுக்காக சில கதாபாத்திரங்களை ஒவ்வொரு பேர் சொல்லி வர்றார். இது பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருடைய சினியாவுடைய டீ கடையில் வந்து டீ கிளாஸ்லாம் அழுக்காய் கிடக்கு. அப்போ வந்து அந்த சின்ன கோனார் வந்து அவர் மனைவியை திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இவ ஒருத்தி இப்போ தான் மழை பெஞ்சு ஊற்றுற மாதிரி மோடை பிரித்து மேய சொல்கிறான், அதான் ஒன்றும் இல்லையில பார்த்துக்கறலாம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் பஸ்ஸில் இருந்து ஒரு ஆசாரி இறங்குறாரு. கிட்டு கோனார் கடையில் உட்காந்துருந்து விரட்டி போய் பிடிக்கிறாரு. ஓ, 1000 ரூபா வாங்கினேல கலப்பை செஞ்சாரம்னு, என்னையா நீ பாட்டுக்கு போயிட்ட, இறப்பா உசுறு பொழைச்சி கிடக்குதான்னு பார்ப்போம், அப்புறம் கலப்பை செய்வேன். என்னமோ மழை பெஞ்சு ஊற்றி இப்போ நீ உழுக போகிற மாதிரி கேட்குற, கோயம்புத்தூர் பக்கம் போய் வேலை எதுவும் கிடைக்குமான்னு பார்த்து வந்து அங்கேயும் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறார். அப்போது வடநாட்டுக்கு வேலைக்கு வடநாட்டுக்கு போயிட்டு வந்து அந்த ஊர் கணக்கப்பில் வந்து சொல்கிறாரு, நான் இருந்த ஊர்லாம் கடும் மழைப்பா, எங்கிட்டு பார்த்தாலும் வெள்ளக்காடாக போச்சு, மனுஷ மக்கள்லாம் அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் அந்த இன்னொரு கருத்தர் சொல்கிறாரு. ஏப்பா மழை பெஞ்சாலும் அழிவு தானா அப்படிங்கிறார். மழையே இல்லைனாலும் அழிவு, மழை பெஞ்சாலும் அழிவு, மழை பெஞ்சாலும் அழிவு தானா இப்படின்ட்டு இருக்கப்ப அந்த ஊர், இது பூரா கதாபாத்திரங்கள், கிராம அறிமுகம். அந்த ஊர் கோயில் பூசாரி சாமியாடி அந்த பக்கம் கடகாப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வர்றாரு. கடகாப்பெட்டின்ற ஒரு பெரிய பெட்டி, சோத்து உருண்டைகள். அன்னைக்கு பூஜை குறி சொன்ன பிறகு இருக்கிற சோத்து உருண்டைகளை எடுத்துக்கிட்டு போகிறாரு. எதிர்த்த வர்ற பொம்பளையிட்ட சொல்கிறாரு, அப்பி 5க்குள்ளே மழை கொட்ட போகுது, பீக்குளம் உடைய போகுது அப்படிங்கிறார். அப்பிய 5க்குள்ளே அப்படின்றதுக்கு என்னன்றத சொல்லணும். வரும்போது கேட்டாங்க, அப்பிய அப்படின்னா என்ன அப்படின்னா ஐப்பசிய அப்பிய அப்படின்னு சொல்கிற வட்டார வழக்கு. அப்பி 5க்குள்ளே மழை கொட்ட போகுது அப்படின்னு ஒரு இது சொல்லிட்டு போகிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஊர் கூடி குறி கேட்குறாங்க சாமியாடிட்ட. ஏப்பா இப்படி மழை தண்ணி இல்லாமல் கிடைக்க ஊர், சனம் பூரா ஓலா ஓட்டுறேன், ஸ்விக்கி ஓட்டுறேன்னு சின்ன பையில ஊரா சென்னைக்கு ஓடி போயிட்டான் வேலைக்கு. கொஞ்சம் இழுத்து பறிச்சு தர்ற பெருசுகள்லாம் சத்துணவு, பள்ளிக்கூடத்து சத்துணவு வாங்கி சாப்பிட்றக்காண்டி பள்ளிக்கூடத்து வாசலில் படுத்து கிடக்குதுங்க, அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் தட்டமாக இருக்க ஆட்கள்லாம்
சிறுமலைக்கு விவசாய கூலியா வேலைக்கு போயிட்டாங்க. ஊரில் ஆளுகளும் இல்லை, ஒன்றும் இல்லை, மழையும் பெய்யலை. மழை எப்பப்பா பெய்யும் குறி கேட்குறாங்க சாமியாடிட்ட. சாமியாடி ஒன்றும் பண்ணாமல் இருக்காரு. ஏன்னா அது எதுவும் பண்ணாமல் சாமி இறங்கலை, மழை சாமி இறங்காதனால எப்போ குலவை போடுங்கப்பானதும் குலவை போட அவன் பூரா பசி வறுமை குலவை சத்தமே சத்தமாக போடுங்கப்பா எல்லாரும் குலவைனதும் எல்லா சிரமும் இருக்கிற சத்தெல்லாம் வச்சு குலவை போடுது. குலவை போட்டதும் குலவை போட்டு முடிஞ்ச பிறகு முடியும் போது இனிமேல் சத்து இல்லையா அப்படின்னு நிற்கிது மக்கள்லாம். அப்போத்தான் சாமியாரி மூசுன்னு இழுத்துக்கிட்டு அருள் இறங்கி அருள் சொல்கிறார், ஏய் எனக்கு செய்ய வேண்டிய சிறப்பை செய்யுங்கடா, மழையை பெய்ய வைக்கிறேன் அப்படின்னதும் இவன் சாமியை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மால், போப்பா இங்கே தண்ணியும் இல்லை மழையும் இல்லை ஒன்றும் காஜே இல்லை, உனக்கு சிறப்பு செய்கிறதா சாமியோட தர்க்கம் பண்ணுறான் நம்மால், இங்கே ஒன்றுமே இல்லை உனக்கு என்ன சிறப்பு செய்கிறது அப்படின்ட்டு இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா சாமிக்கு சிறப்பு செய்யணும்னா நம்ம கதை தான். ஊர் கூடணும், திருவிழா பண்ணணும், அதுக்கு சமையல் பண்ணணும், சாப்பாடு போடணும், கெடா வெட்டணும், இப்படி செலவு இருக்குல்ல, அவங்ககிட்ட காசே இல்லை. அப்போ இது நடந்துடுது. அதுக்கு அடுத்த நாள் அந்த ஊருக்கு ஒரு கலைக்கூத்தாடி குடும்பம் வருது. கலைக்கூத்தாடிகளை பெரும்பாலும் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. ஒரு மாட்டு வண்டி, கலர் கலரான துணிகள் இருக்கும், அந்த துணியை சுற்றி தார்பாய் மாதிரி சுற்றி அதில் வருவாங்க. ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க, ஒரு டோலக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க நான் பார்த்த மட்டும் அவங்க பெரும்பாலும் சாப்பிட்ற கேப்ப ரொட்டி சாப்பிடுவாங்க, கேப்ப ரொட்டியை சாப்பிடுவாங்க. அந்த குடும்பம் வருது. வந்து என்னப்பா பண்ண போறியன்னா, ஐயா பாவக்கூத்து நடத்தி ஊரில் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த மக்களும் கனகாலமாக தொழில் இல்லை, வருமானம் இல்லை, எதுவும் இல்லை, எந்த வித பொழுதுபோக்கும் இல்லாமல் வறண்டு போய் இருக்கு அந்த ஊர். சரி நடத்துப்பா அப்படின்னதும் ஒரு சிறு திரையை கட்டி, பாவை கூத்துன்றது தெரியுமில்ல, திரை கட்டி பின்னாடி பொம்மைகளை வச்சு செஞ்சு காட்டிட்டு பேசுகிறாங்க. அவன் பின்னாடி இருந்து வசனம் பேசுவார் கணவர், மனைவி இந்த பக்கம் டோலக் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கை குழந்தை பால் குடிக்கிற பிள்ளை, ஒரு பெரிய பையன். அப்போ நல்லதங்கால் கதை சொல்லி பாவக்கூத்து நடக்குது. சொல்ல சனம் பூரா ஊத்துது தாரதாரையா கண்ணீர் நல்லதங்கா கதையை கேட்டு. 3 நாளில் நல்லதங்கா முடிஞ்சிருச்சு. அதற்கடுத்து நல்லா சொல்கிறான்ப்பா என்னதான் மாறினா காலையில் அந்த பொண்ணு தட்டை எடுத்துகிட்டு போவா. அவங்க வீட்டில் இருக்க சிறு தானியம் நம்ம கொடுப்பாங்க, அதை வச்சு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு அடுத்து ராமாயண கதை தொடங்குது. ராமாயணம் தொடங்கினதும் ராமாயண கதை நடக்குது. லட்சுமண கோட்டை சீதை தாண்டிடுவாளா மாட்டாளா அப்படின்ற ஒரு இது வர்றப்ப சனம் பூரா உச்சு குட்டி அப்படியே ஆவலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் பிரேக் பண்ணிடுறான், நாளை பார்ப்போம் அப்படின்னு முடிஞ்சுன்னா விடிகிற மாதிரி நிலை போய் தூங்கணும். அடுத்த சமம் தூங்கி எந்திரிச்சு விடியணும்ல, போயிடுது. அதற்கு அடுத்த நாளும் இது நடக்குது. ராமாயணம் தொடருது. சீதையை அவன் தூக்கிட்டு போயிட்டான். அனுமர் தீ வச்சு இலங்கையை எரிக்கிற காட்சியை நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறான். நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரே புகை நாத்தம். அது இதுன்னா கிராமத்துடைய குடிசை வீடுகளில் ஒன்றில் தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. ஐயோன்னு ஓடி போய் கிராமமே பூராத்தையும் குளோஸ் பண்ணுற நாடகத்தை பாவை கூத்தன்ட்டு ஓடுறான். போய் தீ அணைக்கிறதுன்னா தண்ணியே இல்லையே, 7 ஊர் தாண்டி போய் தண்ணி பிடிச்சாந்து வச்சிருக்கவங்க இவங்க. அவவே வீட்டில் இருக்கிற தண்ணியை கொண்டாந்து அணைக்கிறக்குள்ள 7 வீடு எரிஞ்சு இதாக போயிடும். காலையில் மறுபடியும் ஊர் கூடி சாமியாடியை கூப்பிட்டு, எப்பா என்னப்பா இது இப்படி, ஏற்கனவே நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கோம், ஊர் இளவட்டம் பெருசு பூரா வெளியூர் போயிடுச்சு, இப்போ தீயும் வச்சு வீடும் பிடியில் இருந்தால் என்னப்பா குறை வச்சோம்னு சாமிகிட்ட கேட்குறாங்க. டக்குன்னு இந்த தடவை சாமி வந்துருச்சு. ஏண்டா என் ஊரில் என்னடா நடத்திக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வள்ளி திருமணம் தானடா பிடிக்கும், நீங்கள் என்னடா நல்லதங்க ராமாயணம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவன் ஊருக்குள்ளே வந்ததே ஆபத்துறா உங்களுக்கு, என் மண்ணில் அவன் இருக்கக்கூடாதா, வெளியேற்றுறா அவங்கள அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு சாமியாடி இறங்கிட்டார். இவங்க பூரா என்னது தெய்வ குத்தமாகி போச்சா, உடனே கேஹேன்னு கிளம்பி போய் அங்கிட்டு அந்த இதெல்லாம் தெரியாமல் அந்த களைக்கூத்தாடி குடும்பம் அங்கிட்டு ஓரமாக சமைச்சிக்கிட்டு இருக்க. போனதும் ஒருத்தன் அடுப்பில் இருந்த பானையோடு மிதிச்சு உடைக்கிறான், வண்டியை கவுத்துறாங்க. இங்கே இருக்கக்கூடாது, உடனே காலி பண்ணி போங்க இல்லைன்னா கொன்றுவோம்னு மிரட்டுறாங்க அந்த ஆட்கள். உடனே அந்த குடும்பம் வேறு என்ன அவனே அன்னாடங்காச்சு அள்ளி போட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அவங்க கிளம்பி ஊரை விட்டு வெளியே போக போக மழை தூர ஆரம்பிக்குது. மழை கொட்டுது. அந்த குடும்பம் போயிடுச்சு. மழை கொட்டி ஊரே நனைஞ்சு வெள்ளக்காடாது, வீடுகள் இடிஞ்சு மனுஷங்க மேலே விழுகுது. அந்த ஊரில் அடுத்து வீடுகள் இடிஞ்சு மனுஷங்க மேலே விழுகுது, மனுஷங்கெல்லாம் சாகுறாங்க. இப்போ சாமியாடி யோசிக்கிறான், இதுக்கு இப்போ என்ன கேட்பாங்க இல்லை நாளைக்கு காலையில் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாக இங்கே ஒரு காட்சி.
இதோட அவர் இயக்குனர் இல்லையா, இதோட இந்த காட்சி இங்கே முடியுது. அந்த பக்கம் போகிறாங்கல்ல மாட்டு வண்டியில், அந்த குடும்பத்துக்கு அடுத்த காட்சி போகுது. அவன் சோகத்தோட மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போகிறான். பிள்ளை பசியில் கத்துது, கதறுது. இன்னொரு கைப்புள்ள இருக்குது. அந்த பெண் போயிட்டு இருக்கா. அவள் மூஞ்சியில் ஒரு காட்சி வருது. அவள் மூஞ்சியில் சோறு வாங்க போகிறாள் டெய்லி, அந்த பொண்ணு வாங்க போனால இத்தனை நாள். அப்போ அவளை வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து கட்டி அணைத்து பாலியல் கொடுமை செய்த சாமியாடியின் காம முகம் அவள் முகத்தில் தெரியுது. அந்த வெறுப்போடு இறுகி போய் அவள் போய்கிட்டு இருக்கா. கதை முடிஞ்சிருது. அவள்தான் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவனுடைய கெட்ட எண்ணத்தில் ஒரு செயலை செஞ்சுருக்கான். அதுக்கு அவள் அரைஞ்சிட்றான். அரைந்த முகம் அவளுக்கு தெரியுது. அதுக்கு இந்த ஊரையே அவன் இந்த மாதிரி நம்ப வச்சு, அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னா அவன் சாமியாடி. அந்த ஊர் மக்களுக்கு இருக்கிற மூட நம்பிக்கைன்னா அவன் சொல்கிறதான் நெசம், சத்தியம். அதை வச்சு அந்த ஊரையே அவன் காலி பண்ணிடுவான். அந்த குடும்பம் எதுவுமே செய்யாமல் இருந்த ஒரு கடைசி நேர சோறை கூட சாப்பிட முடியாமல் உடைச்சிட்டு போகுது. இது இந்த கதை முடிஞ்சிடுது. இந்த கதைக்கு அப்புறம் நான் பார்க்குறேன், இப்படியாகத்தான் இது சிறிய ஊரில் ஒரு 50 பேர் இருக்க இடத்துல ஒருத்தன் செஞ்சது. இதே தான் பல இடங்களில் மதத்தின் பேரால், சாமியின் பேரால், சாமி ஆடுறதுன்னு பேரால், குறி சொல்கிறதுன்னு பேரால் இல்லாதவன், பேச முடியாதவன், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காத எளியவனை பூரா இந்த சமூகத்தில் அமுக்கிக்கிட்டே வந்திருக்கிறாங்க, நசுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அவங்கள பேசுகிறக்கு குரலே கொடுக்குறதுக்கு முன்னாடி வன்முறையால் அவங்கள அழிச்சு ஒழிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த சிறுகதையில் அருமையாக பதிவு பண்ணியிருப்பார். நான் சொல்கிறத விட இன்னும் நீங்கள் வாசிக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம புத்தக பூங்காவுக்கு அந்த பாவக்கூத்தை கொண்டு வரேன். அது பாவைக்கூத்து தான், பாவக்கூத்துன்னு சொல்லுவோம். அந்த பாவக்கூத்துன்றது இதுதான் அந்த பாவக்கூத்து அப்படின்ற மாதிரி எழுத்தாளர் இந்த கதையை முடிச்சிருப்பார். இன்னைக்கு உங்களோட கண்மணி ராஜா முகமது எழுதிய பாவக்கூத்து பகிர்ந்து கொண்டே நன்றி.